உங்க கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, புது முகங்கள வச்சு எப்படி சார் நீங்க வந்து ஒரு படம் பண்றீங்க? அவங்கள நம்பி எப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரிய சொல்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நீங்க சொல்லியிருந்தீங்க, ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் நீங்க பார்த்துட்டேன்னு கோட் பண்ணிட்டு, அதுல அந்த கதையே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரும், ஒரு சின்ன பையனையும் வச்சு தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவ்ளோ அழகா அந்த ஸ்டோரிய கேரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அது கதையோட இதுதான். இட்ஸ் நாட் அபௌட் த ஆக்டர் ஆர் த பெர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஆஸ்க் யூ, எப்பத்துலருந்து இந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்? என்னென்ன மாரியான படங்கள் பார்ப்பீங்க? நீங்க சொன்ன அந்த படம் பேரு பைசைக்கிள் தீவ்ஸ். அது வந்து 1958ல வந்த ஒரு படம் அது. நான் வந்து எனக்கு டவுன் சவுத் தான். திண்டுக்கல் தான் என்னுடைய சொந்த ஊர். வழக்கம் போல வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாமே அந்த படங்கள தான் நான் யூசுவலா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியவே தெரியாது எனக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து சுமிரத்னம்னு அவர் இங்கே ஜாயின் பண்ணாரு. அப்போ தான் அந்த இப்படி ஒண்ணு இருக்குன்னே உங்களுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியும். ஓகே. அவர் வந்து சேர்ந்து செகண்ட் இயரில் நான் இங்கே வந்து ஏதோ எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சும்மா போய் சொல்லிட்டு வீட்டிலேருந்து சும்மா வந்துட்டேன் நான் இங்கே. அங்கே தான் அந்த பைசைக்கிள் தீஸ் ஃபில்மே பார்த்தது அங்கே தான் பார்த்தது நான். ஃபெலினி படங்கள் நிறைய அந்த கிளாசிக் எல்லா ஃபில்ம்ஸும் வந்தது வந்து எனக்கு ஆர்வத்தை தூண்டினதே என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணது. Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com.